நீ போட்ட மாதிரி பட்டம் எடுத்து வச்சுருக்கான். யார்? நோவா. கோமணத்தை உரிச்சு போட்ட மாதிரியா? கோமணத்தை உரிச்சு நான் கடை வச்சுருந்தேன்ல. பலாமரம்னா வச்சுருக்காங்க ஒரு ஆசரை. பலாமரம் வைக்க அது 2 கன்று வைக்கணுமா, வைக்காம போட்டு விட்டாங்க. எனக்கும் வெட்டி போட்டு அளவு எடுக்கிறீங்க. அது 2 கன்று காய்ஸ். தாத்தா கொஞ்சம் அன்பானவர், கொஞ்சம் ரோசக்காரரு. காமிச்சுன்னா இங்கேருந்து டெல்லி வரை போயிட்டு வந்தார் அட் டைம்லேயே. யார் உள்ளே போட்டு கொடுத்து போட்டு உள்ளே போட்டு பையனில் பறியணும். மாம்பழம் மேனி, மாம்பழம் மேனி காய்ச்சிட்டு எங்கள் அப்பா மாம்பழம் வெட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் சில்லாக இருக்காங்க, அதனால் சில் மூடில் இருக்கோம் எல்லாரும். காரணம் என்னென்னா ஏடிஎம்கே தோத்துட்டு டிஎம்கே தோத்துட்டு டிவிக்கே ஜெயிச்சின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். விஜய் யாருன்னே தெரியாதுன்னு ஜெயிச்சிட்டானே. பேக்கில் வேற மயான அமைதியாக கிடக்குதான், பேக்கில் மயான அமைதியாக கிடக்கு. அதனால் எங்கள் அப்பா காலையில் பேக்கில் போயிட்டு வந்தவர் எங்கிட்ட கதையை சொல்லுத, பேக்கலாம் மயான அமைதியாக கிடக்கு. டிப்ரெஷனில் இருக்கார். என்ன டிப்ரெஷன்? பைனிய கலக்க மாம்பழம் கலக்கிறதுக்கு பாத்திரம் இல்லாமல் குடத்தில் மாம்பழத்தை வெட்டி போட்டு அதில் நாங்கள் பைனி ஊற்றி மாம்பழத்தை பிணைஞ்சி நாங்கள் இப்போ பைனி குடிக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். இப்போ அதுக்கான வேலை இப்போதைக்கு எங்கள் பெரியப்பாங்க நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கான வேலையை வந்து எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருக்காங்க. கையை ஒழுங்க அப்படி மூஞ்சி நல்லா பிரெட்டாக தெரியண்டாமா? தெரியும், கரெக்டாக தெரியும். சும்மாவே லைக் வர முடியுது. நான் வந்துட்டு இருக்கேன்ல, கண்டிப்பாக இல்லை அங்கே என் முகம் தெரியுதான்னு பாரு. அங்கே கண்டிப்பாக தெரியும். நல்லா தெரியுதா? நான் இங்கே தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. பாத்திரம் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து குடத்தில் மாம்பழத்தை வெட்டி போட்டு பைனி ஊற்றி மேலே பிணைஞ்சி நாங்கள் எல்லாம் குடிக்க போகிறோம். மாம்பழ பைனி. அதனால் மக்களே, மாம்பழம் பைனி குடிச்சிருந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் வர மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ அடுத்து நாங்கள் வந்து எங்கள் அக்கா பக்கத்தில் போகிறோம். சரி, நீங்கள் ஒரு 4 வார்த்தை சொல். நோ கமெண்ட்ஸ். புரியல? இல்லை உங்களுக்கு கொடுத்த 5 நிமிஷம் நீங்கள் பேசி தான் ஆகணும். வேற வழி இல்லை உங்களுக்கு. நோ மோர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. நான் பேசிட்டேன். நான் இப்போ ஸ்டார்டிங் இருங்க, அடுத்த போகலாம். பேசுங்க. பையனி உள்ள இருக்க ரூம்ல. பெரியமா நீங்க ஒரு 4 வார்த்தை மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கைஸ் எல்லாம் ரொம்ப வெக்கப்படுறாங்க கைஸ் வீடியோல வர்றதுக்கு. நொங்கு வெட்டி போட்டுருக்கு. அந்த நொங்க நான் சொன்னேன் அம்மாட்ட. அழகா தாத்தா போய் வெட்டி தந்திருப்பாங்க. பையன் இவ்வளவு பையன் வச்சிருக்கானே. இதுக்கு இவ்வளவு பையன் வியாபாரி வரல. இன்னும் வரலையா? அதானே பார்த்தேன். நான் என்னடான்னு பார்த்துட்டேன். இவ்வளோ ஒரு கொடை நிறையா பையனுக்கு இப்போ மாம்பழம் காணாத. ஆத்தாடி காத்தாடி. மாம்பழ பைனி. எப்போ அதுக்கு எவ்வளோ மாம்பழம் போடணும்னு பாருங்க. சரி மாம்பழங்க எவ்வளோ பையனி. ஏலாம் ஒரு குடத்தை அப்படி தூக்கி ஊற்றல. அத்தை கொண்டாங்க அறுவலை. சுண்ணாம்பு வந்து அது மாம்பழம் பையன் மாம்பழம் போட்டால் சூப்பராகிடும். அதில் இது என்ன ஊற்றிட்டு இருப்பாங்களே. ஏப்பா இதை ஊற்றுங்க சும்மா ஒன்றும் செய்யாது. ஏப்பா என்ன ஊற்றிருப்பான். ஏப்பா அது குடத்தில் உள்ளதே போதும்பா. சரி வாங்க அது கொண்டாங்க. அதுக்கு அதே ஊற்றுவோம். கொண்டாங்க. பின்ன காலையில் ஏறணும் பைனி போயிருக்க சுண்ணாம்பு வச்சா தான் முடியும் பையனுக்கு. ஊற்றுல அப்படி குடத்தை. அரிப்பு இருக்கா? அரிப்பு 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 அரிப்பு. இல்லை அரிப்பு எங்கே போட்டிருக்கான்? ஏ ரோசன், அரிப்பு எங்கே இருக்குன்னு தெரியலையா?
அரிப்பு உண்டு வாங்கும். அடிப்புண்டப்பா. வேற எங்கேயும் எடுத்து வச்சிருக்கானா? இருக்கா? என்ன இருக்கா அரிப்பு? இனிமே வராங்க மாமா. கிளாஸ் பார்த்தாலே யாரும் பயன் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிளாஸ் அது அப்படி தான் இருக்கும் வெள்ளங்காட்டில். ஊற்றுல தூக்கி. இப்போ பயணி ஊற்றுறது ரோஷனு. ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஃப்ரம் அர்மேனியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிற பையன், என் தம்பி பையன்தான். எப்போ ரொம்ப ரொம்ப நல்ல மாம்பழமே இருக்காது, அவரு வெறும் பயணி தான் இருக்கும். யார் பண்ணியதா? பண்ணிங்கப்பா. தூள் பட்டியில் போ பயணி ஒரு ஓவர் டேஸ்ட் ஆகிடாம தூள் போட்டு. சட்டி பானம் இருந்தப்போ அழகாக இருந்திருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. குடத்தில் போட்டு கலக்குது. அது என்னது? வண்டிக்கு டீசல் கீசல் ஊற்ற வச்சுருப்பானா? அப்படியே தான் இருக்கும். பார்த்து நம்ம எங்க இருக்கோம்னா மீராமத்துல இருக்கோம். பார்த்து பயந்துடாதீங்க. இதான் எங்களோட மைக்கு. இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொருத்தர் இன்டர்வியூ எங்க போய் வாங்க. சரி பேசுங்க ஒரு 4 வார்த்தை. நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த மீராமலத்தை பார்த்ததுல உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு வருஷம் கழிச்சு எத்தனை மாசம் கழிச்சு வந்துட்டு இருக்கீங்க? ஒரு வருஷம் கழிச்சு வந்துட்டு இருக்கீங்க. அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அதை கொஞ்சம் மக்களுக்கு தெரிவிக்கலாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதான் எந்த அளவுக்கு இருக்கு? இங்க இப்படி இருக்கா இல்ல எப்படி இருக்கா? அப்படி இருக்கு. ஓகே. வேற இல்ல தாத்தா பாட்டிலாம் பாத்துருக்கீங்க ஒரு வருஷம் கழிச்சு, அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாமே ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். அவங்க மாமாவா சித்தப்பா ஒருத்தங்க அவங்களே நீங்க பேட்டி எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்றேன். அவங்க அண்ணனே பொறுத்தல. அப்புறம் இவங்க பெரியப்பா கேமரா எங்க திருப்பாங்க? வர இல்லைனா நீ இப்படி பேசிதான் உனக்கு. இது நாங்க வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் எங்க சேனலுக்காக. பேசு நீங்க எல்லாம் அதுக்கு எஞ்சி போறீங்க. கேள்வி கேட்டா ஜம்முன்னு பேசுங்க பார்ப்போம். அங்க பாருங்க நீங்க கேமரா தெரிஞ்சுக்கிட்டு பெரிய ஃபோக்கஸ் மாத்துங்க. தாத்தா இப்போ பேசுவார். எப்போ பேசுங்க. ரொம்ப சுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு ரோடு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. புதுசாக போட்டிருக்காங்க ரோடு. முதல்ல ரொம்ப வித்தியாசம். சொந்தக்காரங்களே பெரியம்மாவோட அண்ணன். பெரியம்மாவோட அண்ணன் எங்க பெரியம்மா அங்க இருக்காங்க. அவங்க வைக்க போறாங்க கேமரால இருக்காங்க. சரி கைஸ் அப்படியே வாங்க. எங்க தாத்தாட்ட வந்து நம்ம 4 வார்த்தை நறுக்குன்னு ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு 4 வார்த்தை வாங்க. எத்தையோ உட்காருங்க. தாத்தா அங்க பாருங்க. இதை பார்த்து அங்க பேசணும். என்ன சொல்ல வரீங்க? நாடு நிலவரம் ஏதாவது? ஐயா மீராங்குளம் பகுதி 2. நாங்கள் இப்போ பிள்ளைகள் குடும்ப பிள்ளைகளாக எல்லாரும் வந்துருந்து மாம்பழம் போட்டு பயணி சாப்பிட போகிறாங்க பிள்ளைங்க. மக்கள் எல்லாரும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. பயணிக்கு ஒரு 4 வார்த்தை முக்கியமானது. எத்தனை வருஷமா நீங்க இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 80 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு தான் எவ்வளோ ஆகுது? 97. கண்ணீர் பரவாயில்ல. சரி ஆண்டு தாத்தாக்கு வந்து 97 வயசு ஆகுது பாருங்க. இப்பவும் கட் பாடியா இருக்காரு எங்க தாத்தா. இப்ப 4 பேர் ஜிம் போயிட்டு வந்தா கூட எங்க தாத்தா ஒத்த கையிலே பறக்க கொடுத்துருவாரு எல்லாரையும். அவ்வளவு பவர் எங்க தாத்தாக்கு. ஜிம் பண்ண கூட எங்க தாத்தா வார்த்தையே பறக்கிட்டு பேசுறீங்க முடிச்சா அவ்வளவுதான். வார்த்தையாலே சுற்றுவாரு. இப்போ வந்து
எங்க அக்கா வயசாங்க. கமான் கமான் கமான். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? गाइस எல்லாரும் ரொம்ப மைக்ல பேசுறீங்க. எங்க அப்பாட்ட பேசு. ஆமா. நான் என்னத்தப்பா பேசுறேன். நம்ம யூடியூப் சேனலோட ஹெட். அவங்க தான் எல்லாமே எங்களுக்கு. ஞானசேகர். எப்போ வந்தீங்க? நான் ஆக்சுவலி நான் ஊருக்கு வந்து ஆக்சுவலி நான் பாம்பேல இருக்கிறேன். பாம்பேல வந்து பாம்பேல எங்கன்னு சொல்லுங்க. பாம்பேல முள்ளுண்டு பக்கத்துல நான் வசிக்கிறேன். அங்க இட்லி வியாபாரம் பண்றேன். இப்போ வெக்கேஷன் கட்டி ஊருக்கு வந்திருக்கோம். பிளஸ் ரெண்டாவது இப்போ தொழில் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. கேஸ் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. கேஸ் பிரச்சனை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை. நம்ம வீட்டு அடுப்படி வரைக்கும் பிடிக்கும். गाइस அது வேற யாருக்கோ பிடிச்சான்னு தெரியல. எனக்கும் எங்க பெரியப்பா நிறைய பிடிச்சிருச்சு. அது நான் வியாபாரம் பார்க்கனால எனக்கு ரொம்ப பாதிச்சுட்டு. ஏன்னு வைங்களா, ஒரு சிலிண்டர் ஃபர்ஸ்ட் 1400 ரூபாய்க்கு இருந்துச்சு. அதுக்கு 1900 ஆச்சு. இப்போ இந்த சண்டைக்கு முன்னால 1600 ரூபாய் தான் இருந்துச்சு. சண்டைக்கு பிறகு 2080 ரூபாய் ஆச்சு. இப்போ வந்து ஒரு சிலிண்டரோட விலை 3300 ரூபா. இதை எண்ணி நாங்கள் ஒரு வாட்டி வியாபாரம் பார்க்குறவங்க பார்த்து நாங்கள் சம்பாதிக்க தெரியல. எங்க தலைவர் விஜய் வந்துட்டு இருக்காப்ல. நிறைய பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் விஜய் வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல எல்லாம் வந்திருக்காரு. அங்க பிஜேபி ஆட்சி தான் நடக்குது மகாராஷ்டிராவில். நடக்கும் நடக்கும். நாட்டுக்கு விஜய் மாதிரி அவரு நல்ல தலைவர் வாழ்த்துக்கிறோம். அடுத்த யாராவது பேச விரும்புறீங்க? விஜய் பத்தி ஒரு 4 வார்த்தை நாட்டு மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி. எப்படி நாட்டு செத்து கிடக்கு. எங்கும் இல்லை. இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர். அது வந்து ஒரு சென்டர் பகுதி எங்க ஏரியாவுக்கு. அந்த ஏரியா வந்து செத்து போயிருக்கு. மீன்ஸ் எல்லாருமே சோகமா இருக்காங்க விஜய் வந்ததுல. எங்க சைடுல வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடும். அது நீங்க என்ன கிளாஸ்ல ஊத்துங்க, டப்பா ஊத்துங்க. டிஸ்க்ளைமர் நம்ம சொன்னா நல்லா இருக்கு. சரி சொல்லுங்க வேற. வேக்கணம் பஜார்ல மக்கள் நல்ல சோர்ந்து போயிருக்காங்க. ஆமா, நல்ல பிணைங்க. இதுதான் வித்தியாசம். गाइस கொஞ்சம் ஒரு கலையத்துல ஊத்த நல்லா இருக்கும். இல்லை செய்ய வந்தாப்பலாம். நீங்களா இப்பதான் வந்தீங்களா? சரி. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? வேக்கணம் பஜார் விஜய் ரொம்ப சோர்ந்து இருக்கு. அதான் ஃபோன் பண்ணா உங்களுக்கு விஜய் வராரு. என்ன மாதிரி கொடுக்காரு. அங்க போய் நின்னு எனக்கு கொஞ்சம் இந்த ரோட பார்த்தாலே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சின்ன பிள்ளைங்க முதல்ல ஏற்றிருக்கு. அது ஊர் மக்கள் ஆனா அவர் எப்படி நடக்காரோ அது எங்களுக்கு தெரியும். இது வீரகுலம் தானே அப்படின்னு. ஒரு வாழ்க்கையில ஆமா அப்படின்னா திரும்ப அங்க திருப்பி ஆனா ஒரு அளவு சொல்லாங்க. நிறைய பேர் கொண்டாட்டிக்கு நிறைய பாதிப்பு பண்ணிருக்காரு சொல்லாங்க. நான் திரும்ப அப்புறம் இன்னொரு ஆளா மறந்து போச்சு. அது பேருதான் நான் அம்மாட்ட சொன்னேன். நம்ம அப்பா பேர் தான் அவிய பேரும் அப்படின்னு. அது அவருக்கு என்ன மாதிரி வாழ்றதோ தெரியாது. அம்மாட்ட சொன்ன அவங்க அவர் வாயை விழுந்திருக்கு. அதை செய்யணும். ஆமா, என் குழந்தை இப்பதான் செய்தால் மக்களுக்கு உற்சாகமா இருக்கும். மக்களுக்கு என்ன கொடுத்தாலும் விளங்காது. நீங்க அவ்வளோத்தையும் அரசாங்கம் அள்ளி கொடுத்தாலும் மக்கள் ஏத்துக்கணும். இப்போ வந்து பாட்டிக்கு வந்து 1000 இருந்து 2500 இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி அதை உங்க கருத்து பாதி ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டியா பூரா பாட்டியா இருக்கான். இல்ல அவன் செய்யற வேலையை இப்போ வந்து நாங்க வந்து எங்க வெதர் ரிப்போர்ட் இருக்கோம். இங்க வாங்க, இங்க கட் பண்ணுங்க. நாங்கள் வந்து நியூஸ் ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் வந்து இப்போ மீனாங்குளத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். கைஸ் இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குன்னு நினச்சோம். மண்டே போலங்க மாதிரி பொழந்து தள்ளிட்டு இருக்க. அப்புறம் வெயில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அடுத்த நியூஸ் வந்து நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தெரியலாம். மழை பெய்யுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மழை பெய்யுமான்னு தெரியல. சரி, நன்றி. அடுத்த நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து பெரியப்பாக்கு போகிறாங்க. கைஸ் எங்கள் பெரியப்பா வந்து இப்போ வந்து உள்ள பயன் குடிக்கிறதுக்கு வந்து ஆயுதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாத்திரம் இல்லாம கலசத்தை கழுவிட்டு அடக்காம்பா. கைஸ் இதான் முன்னாள் பார்த்தோம். நம்ம இப்போ தான் நம்ம வந்து விஞ்ஞானத்தில் வந்து ரொம்ப முத்திட்டு போயிட்டு என்னெல்லாம போயிட்டு கலையம் இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, மண்ணை வந்து எடுத்து அதை வந்து சுட்டு உருட்டி இப்படி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க பாத்திரம் மாதிரி. அது நம்மளுக்கு அது செட் ஆகாது. நம்ம ஃப்ரிட்ஜு அதே மாதிரி ஆல்ரெடி. சரி கைஸ், இப்போ நாங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே பாம்பு இருக்கலாம், வேறு என்னெல்லாம் இருக்குது, நிறைய இருக்கலாம். சரி, நாங்கள் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கும் காட்டுறோம். கமான். சொல்லுங்க கைஸ், இவங்க எங்கள் அக்கா, என் தங்கமான பாசமான அக்கா. திடீர்னு மட்டும் ரொம்ப கோபப்படுவோம். அப்படியே இது ஜெமிக்கு அனுப்பப்படும். சொல்லு ரோஷன். நான் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மரம் தான் வந்து கைஸ் மாங்காய் மரம் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. அது மாங்காய் மரம் தான். ஐடா ஹட். இப்போ வந்து இப்போதைக்கு இதில் வந்து எதுவுமே இல்லை. இது மாங்காய் எதுவும் இல்லை. அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இவன் வந்து இவன் தான் அண்ணன் இருக்கான். அண்ணனுக்கு அப்புறம் தம்பி. அதனால் இப்போ அண்ணன் வந்து ஐயோ கைஸ்
என்ன எங்க அண்ணன் மாங்காய் நீங்கள் நினச்ச கூட இப்படிலாம் உங்களால் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்க முடியாது மாங்காவை. நீங்கள் வேணால் மார்க்கெட்லாம் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் அப்படி கிளையோடு தொங்கிட்டு இருக்கு. திடீர்னு பாம்பு எங்கே அச்சமும் எங்களுக்கு இருக்குது. இவர் வந்து சின்னவர், இவர் பெரியவர், அவர் நடுசுலவர் இங்கே இருக்காரு. இது பார்க்க சப்போட்டா மரம் மாதிரி இருக்குது கைஸ். நானும் எனக்குமே தமிழ்நாடு வந்து நேட்டிவ் கிடையாது, நேட்டிவ் தான். நான் இருக்கிறது வந்து அருமனையில் இருக்கிறது. எனக்குமே நிறைய மரங்கள் நேம் தெரியல. தெரிந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. இது இந்த மரம் ஐ திங்க் இது வந்து என்ன மரமே தெரியல. 2 மரம் ஒருக்கிட்ட அங்கே நின்றுருக்கு. இது பிக் ஆப்பிளா ஸ்மால் ஆப்பிள் எங்கேயும் இருக்குனாங்கல்ல கைஸ். எங்கேயுமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரூட் எங்கள் கார்டனில் இருக்குது. வாங்க எங்கிட்டு இருக்கு பச்சை பச்சைன்னு அழகா இருக்குடா வீடியோல. காணுமே அது. இது முள்ளு தானே. கமெண்ட் சீக்கிரம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், எங்கள் ஊர்லேயே எங்கிட்ட மட்டும் தான் இந்த மரம் இருக்குது. ஆனால் இது பழம் பேரு தான் என்ன ஆப்பிள்? வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் கைஸ். இங்கே பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மரத்தை வந்து பறிப்போம். அது கீழே கேஷ்யூ வரும் அதானே. தெரியல கைஸ், அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்றோம் பாருங்க. இது என்னதாப்பா? இது வேற ஆப்பிள். நைஸ் கைஸ். நிறைய புளிப்பா மட்டும் இருக்குது, மற்றபடி ஓகே தான். உப்பு இது போட்டு சாப்பிடணும், மிளகாத்தூள் இங்கே போடி. பாருங்க கைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த வாரம் இன்னும் 2 நிமிஷம் ஷூட்டிங் இருக்கு கைஸ். ஜோபியில் தெரியாம 2 ஃபோன் போட்டிருக்கேன். அது நான் ட்ரவுசர் நாடா கூட கட்டலாம் டிகிட்டு கைஸ். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஃபுல்லாகவே நாங்கள் ஃப்யூச்சருக்கு இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் கைஸ். இது வந்து எல்லாமே கோகனட் ட்ரீ. இதில் வந்து நமக்கு நிறைய நல்லது இருக்குது. கேமராமேன் ஏதோ ரொம்ப பிஸியாக ஏதோ சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே எந்த மரமும் இல்லை கைஸ். ஐகானிக்காக ஒரு கொயக்க மரம் சென்டரில் வச்சுட்ருக்கோம். இதுதான் இந்த கார்டனுக்கு ஐகானிக்கான விஷயம். இது நாங்களே சாப்பிட்டு நாங்களே போட்ட கொட்டையில் வளர்ந்தாங்க. இதில் நிறைய பேர் அப்படி தான் கைஸ். இவனுமே அப்படி தான். நாங்கள் ஒரு ரோட் சைடில் எங்கேயோ இருந்து வந்துட்டு இருந்தோம். சரி ஒரு பழம் வாங்கினோம், சரி சும்மா போட்டு விடலாம் வரதான்னு பார்க்கும். சரி போட்டால் வந்துடுச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து பயன் குடிக்கிறது வந்து நமக்கு கூப்பிட்டாங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து குடிக்க போகிறோம். வாங்க பார்த்து வாங்க, கீழே விழுந்துடாதீங்க யாராவது. இது மட்டும் நம்ம காமிச்சு வந்துடலாம். ஏய் இருடா வாடா. பட்டை செய்வது எப்படி? திரும்ப வந்தவன் பிளட்டை மாட்டிட்டு போட்டா அது பாட்டுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு பிரச்சனை இல்லை, அது பாட்டு ஓடி கிடக்கு. ஆமா, வரும்போது கலத்தி வச்சுட்டு அப்படி போட்டு போறோமோ அப்படியே கிடக்கு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நான் வரணும் இடம் இதெல்லாம் அங்க வந்து வாங்கி தான் குடிக்கணும். இங்க நீங்க இருக்கு. பையன் தான் இருக்கா? இருங்க இருங்க, எப்படி பண்றாங்கன்னு காமிச்சிட்டு வரேன். தாதா எப்படி பண்ண சொல்லி கொடுங்க தாதா. மக்களுக்கு எப்படி பண்ண சொல்லி கொடுங்க. ரொம்ப நல்லது. சரி மக்கள் கிட்ட பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க. பையன் கிடைச்சி இல்ல அன்னைக்கு அவில காட்டுங்க. இது எங்க பணம் ஓலை. சரி சரி பையன் மரத்தோட பிடிக்கும். அது மரத்தோட சொல்லுங்கடா. மாம்பழம் போட்டு பட்டையில தண்ணி பிடிக்கும். நீங்க சொல்லி கொடுங்க எப்படி பண்ணுங்க. பட்டையில மாம்பழம் குடிக்கிறேன். சூப்பரா இருக்கு. வந்திருக்காங்க. இன்னொரு பட்டை குடிங்க. பையன் குடிங்க. மாமா எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பரா இருக்குமா? அருமையா இருக்கு. இந்த பையன் குடிச்சா நல்லா இருக்கு. சூப்பர். மாமரமும் நம்ம மரத்தில் உள்ள மரம், பயணி நம்ம மரத்தில் உள்ள பயணி, ரெண்டு காம்பினேஷன். எல்லாம் சொல்லி தந்தேன். பட்டை இந்த ஓலை பட்டை நம்ம மரத்தில் உள்ளதான். அதை பிடிச்சது எங்க அப்பா. செய்முறை இந்த மைக்கு நான் தான் பண்ணேன். குடிங்க குடிங்க. சேனலுக்காக பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. நாங்க அந்த என் வீடு பாதுகாப்புக்குள்ள வீடை பார்ப்போம், அடிக்கடி வச்சு பார்ப்போம். ஆமா வந்து ஒரு ரிப்போர்ட்டர் சைடு வாங்க. அப்பா பெருசு தான் வெட்டி போட்டாங்க. நல்ல படுத்து வந்து கரையம் கீழே விட்டுனா 60 ரூபா கீழே விட பார்த்து நல்லா வந்து சீக்கிரம்
தண்ணி தாக்கமாக இருக்குது பயங்கர. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பயணிக்குடியா அதான் இது யாரை பிடிங்க மைக்க பிடிக்க ஆள் இல்லையா? பயணியா மைக்கானா பயணி தான் பயணி தான் ஃபர்ஸ்ட். மைக்கு கைஸ் தப்பா எடுத்துக்காதீங்க, அது வந்து கொஞ்சம் பிடிக்க முடியல, அதனால அதை நாங்கள் வந்து நீங்களும் பிடிக்கலையா? இப்போ வந்து பதநீர் அருந்திட்டு இருக்கோம். செம டேஸ்ட் கைஸ். அருந்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா கரெக்டா. அது இல்ல சுத்தத்தை நான் எவ்வளவு ஆங்கில படிச்சேன், தாய்மொழி தமிழை விட்டு கொடுக்க மாட்டாங்க guys என்னைக்குமே. தூய்மையான தமிழ். இந்த அடிக்கிற வெயிலுக்கும் இந்த பயணிக்கும் இந்த மாதிரி கிறுகிறுன்னு கரகரன்னு இருக்கு கைஸ் மஜாவா. இல்ல இந்த பயணி வந்து இது போதை, ஆமா. இது எனக்கு போதைக்க குடிக்குது, இது உடம்பு நல்லதுக்கு குடிக்கும். ஆரோக்கியமான நான் ஒருத்தன் இது போட்டிருக்கேன். ஒரு ஆரோக்கியமான பானம். நீங்க கரெக்டா பதநீர். கொடுத்தீங்க. மாம்பழம் பதநீர். பதநீர்னா என்ன அர்த்தம்? கல் எது? இது கல்லா? ஆஹா, அந்த சுண்ணா பயணிக்கும் மாம்பழத்துக்கும் ஏம்மா, வேற லெவல், உண்மையா வரல. வேற லெவல். மத்தியானம் மேல இது சாப்பிட்டு படுத்து தூங்கினா எப்படி தூக்கம் வருதுங்களா? அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. சுண்ணா பயணி கொஞ்சம் சொல்லுன்னு இருக்கு. சரி பரவாயில்ல, நல்லா தான். நாளைக்கு தான் நல்லா இருக்கும் இது. நாளைக்கு கருப்பட்டியாக்கி இப்போ அங்கே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவான். போட முடியலது. அம்மா குடிங்க. சூப்பர். இதான் இடம் கொடுத்துருங்க. இது ரொம்ப நம்ம ஏன்டா சுந்தர் மாமா பொண்டாட்டி ஃபோன் பண்ணி கேட்டாக்கா, ஏனி ஊரு பெருக்கில பயணி எப்படியா குடிச்சிருங்க அப்படின்னு. எங்க தான் கிடைக்குது? பைசா கொடுத்தா நல்ல பயணி கிடைக்க மாட்டேங்குது. நிறைய உங்களுக்கு தான் ரோட்ல சாக்கரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கா நல்லது இல்லை அப்படின்னு. கைஸ் இவங்க தான் எங்க பெரியமா. அதுக்கெல்லாம் ஊருக்கு பயணிக்கு எப்படி பயணி ஏன்? நல்லது பரவாயில்ல குடிச்சா சரிதான். என்னது? பெரியமா ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. நீ அம்மா நீ குடுமா, ஓனரம்மா கொடுங்க, ஓனரம்மா. உங்க தோட்டத்துல நீ கொடுக்கல என்னம்மா? முதல்ல எனக்கு பையனே பிடிக்காது, ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் என்ன கல்யாணம் முடிச்ச பிறகு. என்ன கல்யாணம் முடிச்ச பிறகு பையன் தெரியாது. ஆ? இந்த லேண்டோட ஓனரு இப்போ செகண்ட் ஓனரு. இது ஃபர்ஸ்ட் ஓனரு, செகண்ட் ஓனரு, லேண்டோட ஓனரு. இந்த லேண்டோட ஓனர் வந்து எங்க அப்பா. கைஸ் இவருதான் என் வீட்டுக்காரி. எங்க தாத்தா அந்த காலத்திலே அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் ஏறி ரோடு பக்கத்துல இவ்வளோ பெரிய இடம்லாம் வாங்கி போட்டிருக்கு. எனக்கு வேணாம், எனக்கு ரொம்ப சுண்ணாம்பா இருக்கு. நான் குடிச்சிட்டேன் அதுலேயும் பாதி. டீனாக்கு இப்போ வந்து கண்டிப்பாக ரிவ்யூ கொடுத்தே ஆகணும். நாங்க வந்து 2-3 வருஷம் முன்னாடி இதே மாம்பழ பயணிக்கிற வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா அது போய் பார்த்துட்டு வேணா லிங்க் வேணா நம்ம கீழே கமெண்ட்ல வச்சிடலாம். இதுல கட்டில போட்டு உட்கார்ந்தா கைஸ் பார்க்கணும் உங்களுக்கு இந்த இடத்துல வரும் லிங்க் மாதிரி. பாத்துறாங்க நிறைய பேர் சொல்றாங்க அப்படி. நீ மத்தியானம் தாத்தாக்கு அந்த வீடியோ வச்சு காட்டல. இல்ல அந்த வீடியோல கண்டது சொல்றாங்க. சரி தாத்தா பார்க்கறவங்க அதை பாத்துட்டாங்க. ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது சொல்லணுமா? என்னச்சு? நீ ஏதே ஏ அதுல ஒரு பையில ஊத்திட்டு வாங்க. ஏ மிஸ்பா என்னால நம்மள தண்ணி இருக்கு பாட்டிக்கு. இதாக்கு நாங்க வர லேட் ஆயிட்டல, பையனை ஊத்திட்டான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தண்ணி பாட்டிக்கு கைகள இப்போ பையனி குடிச்சாச்சா? இல்ல இந்தா எப்பா காலையில சாப்பிட்ட உடனே இதை குடிச்சோன்னே உள்ள போக முடியுது. இது நல்லா கரெக்டா வருங்க தூக்கம். நான் வேற திருநெல்வேலி வேற போனோம். திருநெல்வேலிக்கு வேற போனோம். திருநாளைக்கு போறாளா குடிச்சிருக்கிய? கொஞ்ச நேரம் குடிச்சியா? ஒரு நல்லா குடிச்சேன்னுமா தூக்கம் அப்படி காண தூக்கம். அதான் ரொம்ப குடிக்கல, ரொம்ப குடிச்சேன் வேற அவ்வளோதான். இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு தான் அப்புறம் போகிற வழியில் காங்கிரீட் போடுற மாதிரி ஆகிடும் கைஸ் வண்டிக்கு. ஆல்ரெடி அது போடுறதுக்கு தான் போயிட்டு இருக்கு. வண்டி எவ்வளோ என்ன சொன்னோம்ல, அந்த ஆமா சரிச்சா ரன்னிங் போர்டு ஃபுல்லாக துரு பிடிச்சி போச்சு. மரத்துக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க நீங்களே சொல்லிவிடுங்க. தெரியாது, எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். இது நாடார் மரம். எம்ஐச்சி ஊர்ல நிற்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கு. கைஸ் ஏதோ எனக்கு வந்து இந்த கதை ஃபுல்லாக தெரியல. ஏதோ லாக்டவுன் டைமில் ஏதோ ஒரு பிறந்த நாளோட கல்யாணத்தினால கடலா. செலவு தான் எதிர்பார்க்க கைஸ் இந்த வாட்டி மடா குடி குடிச்சிச்சு வண்டி.